ஒண்ணுமே இல்ல. காசு கேட்டா அவ்வளவு துள்றா. முதல்ல நீ ஒரு கேர்ள் ஃபிரெண்டா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து மூட்டு கிளம்பு. எருமை, பொன்னி, கழுத, காட்டெருமை. அட என்ன நீ அந்த தடியனை திட்டுறதுக்கு உனக்கு வேற வார்த்தை கிடைக்கலையா? என்ன பண்றது, அவன் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத்த பார்த்து மயங்கின? அவன் பாக்க கென் டக்காக்குற மாதிரியே இருந்தான். உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் தம்பி, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. இந்தா, எனக்கு ஏலியன்ஸ் மேலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே உனக்கு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. நீ மட்டும் ஏலியன்ஸ் இல்லன்னு சொல்லலாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. என்ன? நீ இந்த பேய் படம் எல்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கி தான் போகும். ஏலியன்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு, பேய்க்கு ப்ரூஃப் இருக்கா? அட கெத்தான ஒருத்தனை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தான ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அதானே வர வர இவ டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு. என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? நாங்க எல்லாரும் செர்போனியன்ஸ். நாங்க செர்போராங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க எல்லாம் ஏலியன்ஸா? கவலையே படாதீங்க, நாங்க எல்லாரும் மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்போம். மண்ணாங்கட்டி, உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொருட்களை பத்திரமா வச்சிருப்போம். மறு- அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். இதுக்கு முன்னாடி ஒரு உருப்படாதவனை டேட் பண்ணு. ஆனா அவனோட சுண்டு வரல கூட எவ்வளவு படம் விட்டதில்ல. மிஸ்டர் கென் மாதிரி ஒரு பையன் கூட தான் நான் கண்ணி கழிய ஆசைப்படுறேன். உங்களை மாதிரி கேவலமான ஏலியன்ஸ் கூட நான் மேட்ரு பண்ண மாட்டேன். உன்னோட எலி குஞ்ச எனக்கு அர்ப்பணிச்சிரு. என்ன கன்றாவிடா இதெல்லாம்? உங்க பனானாவை என்கிட்ட கொடுத்துருங்க. கரவோ செக்ஸ் சென்ஸ் ஆர்கன். என்ன ஒரு வேறு என் சைக்கோ கைனஸை பயன்படுத்த முடியும். நீ அவனோட பனானாவை திருடி இருக்க. நீ ஒரு பனானா திருடன். இந்த மாதிரி வெறி பிடிச்ச ஒருத்தனை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை. நாங்க எல்லாரும் மனித இனத்து கூட ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்கோம். ஒழுங்கா பனானாவை கொடுத்துருங்க. கம் ஆன், அப்படிதான் சோடா புட்டி. இவங்களுக்கு நீ யாருன்னு காட்டு. என்னால முடியும்னு ஒருவேளை நீ என் கூட சண்டை போடணும்னா அங்க வந்து சண்டை போட. நீ ஒரு கேவலமான ஜென்மம். யாரை பார்த்து கேவலமானவங்க சொல்லிட்டு காசு கிளம்பி என்னோட வெள்ளரி பிஞ்ச கொடுத்துறேன். தயவு செஞ்சு நீங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. உங்களை இப்படி அரகுறையா பார்த்து என்னால பேச முடியல. எதுக்கு என் ஹார்ட் இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது? வாய்ப்பே இல்ல. மிஸ்டர் கென் டக்காக்குரா சொல்ற அதே வார்த்தைய இப்ப இவனு சொல்றானே. ஐயோ, நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோல். ஆமாண்டா புட்டி, முதல்ல உன் பேர் என்ன? நீ சொன்னதை நான் சரியா கவனிக்கவே இல்ல. அது சரி, என் பேரு கென் டக்காக்குரா. ஒண்ணுமே இல்ல.